நான் மறந்து போயிட்டேன். ஓமாம் கொஞ்சம் தான் போய் அல்ஹம்துலில்லாஹ். ரைட். கொஞ்சம் தான் போய். ஓகே ஃபைன். ஒரு ஆள் யாராவது எனக்கு இந்த ரெக்கார்டிங்கை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ரைட், நோ ப்ராப்ளம். அல்ஹம்துலில்லாஹ் அது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ரைட். முக்கியமான பாட்டை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா 4 விஷயத்தை பத்தி நாங்க இதுல படிக்கணும். ஸ்டேட்டஸ் என்ன, இது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ், ஹவு டு டெல் த ஸ்டேட்டஸ், லைட் வெர்சஸ் ஹெவி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த 4 வீல்ல ஃபர்ஸ்ட் வீலை பத்தி படிக்கும். அது ஸ்டேட்டஸ்ங்கிற வீல். அந்த வீல்ல 4 விஷயம் படிக்கணும். இந்த ஸ்டேட்டஸ்ங்கிற இதை நாங்க பைலட் பண்ணோம். அது 3 ஃபார்ம்ல இருக்கு. இந்த ரோல், இந்த இஸ்ம், இந்த சென்டென்ஸ்ல பிளே பண்றது 3 ரோல்ல இருக்கு. அதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். இதை எப்படி அரபிக்ல சொல்றங்கிறதை நாங்க என்ன செய்யணும், படிக்கணும். இது லைட்டா இல்ல ஹெவியாங்கிறத நாங்க அதை பார்ப்போம். அடுத்தது எப்படி பிளெக்சிபிலிட்டிங்கிறதை நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுல இருக்குது. ஓகே ரைட். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க வேர்ட்ஸ், 3 கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், இஸ்ம், ஹர்ஃபியல். ஹர்ஃபையும் இஸ்ம் வச்சுட்டு நாங்க இஸ்ம பத்தி படிக்கும். இஸ்ம்ல இப்ப என்ன செய்வோம், 4 திங்ஸ் தெரியணும். ஸ்டேட்டஸ், ஜெண்டர், நம்பர், டைப். ஜெண்டரையும் நம்பரையும் டைப்பையும் வைத்துட்டு என்ன செய்யறோம், ஸ்டேட்டஸ் என்கிற வீரை மட்டும் நாங்க பார்க்கிறோம். சரிதானே? கொஞ்சம் மீட் பண்ணிட்டு வாரேன் எல்லாரையும், இல்லாட்டி கொஞ்சம் ஓகே சரிதானே? ரைட். அப்ப ஸ்டேட்டஸ் 4 லெசன். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்று பார்ப்போம். ரைட். ஸ்டேட்டஸ் என்னன்னா இந்த இஸ்ம் என்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணும். முதலாவது ரோல் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ரஃபா, டூவர். இரண்டாவது டீடைல்ஸ், நஸ்ல். அண்ட் மூன்றாவது வேர்ட் ஆஃப்டர் ஆஃப். கொஞ்சம் உங்களை அட்மிட் பண்ணிட்டு வரோம், கொஞ்சம் பேர் வராங்க. சரியா? ஓகே. இப்ப ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் டூவர், ரஃபா. அடுத்தது டீடைல்ஸ், நஸ்ப், வேர்ட் ஆஃப்டர் ஆஃப், ஜார். இப்ப டூவர், ரஃபா என்னன்னு பார்ப்போம். டூவர் இந்த சென்டென்ஸ்ல என்ன செயலை செய்யறாரோ, யார் அந்த செயல் செய்யறாரோ அவர் தான் அந்த டூவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் டூ மச் சாக்லேட். இப்ப ஐங்கிற இஸ்ம், டூ மச் சாக்லேட்ங்கிறதெல்லாம் இஸ்ம், ஏட்ங்கிறது ஃபியர். இப்ப இந்த சென்டென்ஸ்ல இந்த இஸ்ம் என்ன ரோல பிளே பண்ணணும்னு பார்ப்போம். ஒவ்வொரு இஸ்ம் இதுல யாரு இந்த ஆக்ஷனை செய்யறாரோ அவர் தான் டூவர், செயலை செய்யறார். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா, இதுல வேர்பை கண்டுபிடிக்கணும். இதுல என்ன, ஏட்ங்கிறது வேர்ப். சென்டென்ஸ்ல ஏட் பண்ணு, சாப்பிடுறத ஒரு ஆக்ஷன், அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நீங்க கேள்வி கேட்கணும், இதை சாப்பிட்டது யார்? ஹூ ஏட். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்றா ஐ என்கிற நபர் தான் அதை ஏட் பண்ணினார், அவராதான் சாப்பிட்டார். ஐ என்கிறது இது டூவர், இந்த செயலை செய்தவர். இது டூவர் ரஃபா இன் அரபிக். இது என்ன சொல்ல, டூவர் ரஃபா அரபிக். சரிதானே? இன்னும் ஒரு எடுத்துக்கொள்வோம். மை டூத் ஸ்டார்டட் ஹர்ட்டிங். முதலாவது இது இந்த செயலை செய்த யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வேர்பை நீங்க என்ன செய்யுங்க, வேர்பை நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். வேர்ப் ஆக்ஷன் ஸ்டார்டட். அவனோட கேட்போம், யார பல், என்ன ஸ்டார்டட், என்ன பெயின் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேள்வி கேட்போம். இதுக்குன்னா வாட் டிட் ஸ்டார்ட் ஹர்ட்டிங் அந்த கேள்விக்கு ஆன்சர் டூத். டூத் தான் அது இந்த செயலை செய்கிறது. அப்பண்டா டூத் டூவர் ரஃபா. இன்னொரு இது உண்டு. அடுத்தது, அல்லாஹ் கிரியேட்டட் த எர்த். இதுல வேர்பை கண்டுபிடிங்க. முதல் எது ஆக்ஷன்? கிரியேட்டட். கிரியேட்டட் பண்ணினங்கிறத வேர்ட், கிரியேட்டங்கிறது ஆக்ஷன். கண்டுபிடிச்சிட்டு தானே? இப்ப கேள்வியை கேட்போம், யாரு டூவர், இந்த செயலை செஞ்சவர்ங்கிறது. who created the earth? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்பனா the word Allah அது ஒரு இஸ்ம் தானே. the word Allah is doer rafa.
ஓகே, இப்ப இந்த சென்டென்ஸ்ல ஐங்கிற இஸ்ம், மை டூத்ங்கிறது இஸ்ம், the word Allah the doer. doer என்றா இந்த செயலை செஞ்சவன். இந்த இஸ்ம் வந்து இந்த சென்டென்ஸ்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கேட்டா the doer. அந்த அரபிக்ல நாங்க சொல்றது ரஃபா. ரஃபா சொல்லுங்க, அப்ப அரபிக்ல என்ன சொல்ல? ரஃபா. ஓகே, அப்ப நான் இது doer ன்னு சொன்னா என்ன? செயலை செய்கிறவர். அதை கண்டுபிடிக்கிறேன் நானே, அவரை தான் இந்த சென்டென்ஸ்ல ரஃபா. கிளக்கிதானே? செயலை செய்யறால ரஃபான்னு சொல்றோம். இப்ப வந்து ரெண்டாவது டீடைல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் என்னன்னு நாங்க பார்ப்போம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் about the action in the sentence. சென்டென்ஸ்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வார அவ்வளவு வந்து வார இஸ்ம் எல்லாம் வந்து டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், Muhammad ate chocolate at home yesterday happily because he was hungry. சரிதானே? ரைட். 93. ஓகே, இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்றோம்? முதலாவது வந்து யாரு சாப்பிட்ட கேள்வியை கேளுங்க. who ate? ate-ங்கிறது verb. யாரு ஏட் பண்ணது? முஹம்மத். முஹம்மத் வந்து doer. சரிதானே? ate-ங்கிறது ஆக்ஷன். இப்ப கேள்வி கேளுங்க, இதுல எது டீடைல்ஸ்? அது வார இஸ்ம், இந்த வார அடுத்த இஸ்முகள் எது டீடைல்ஸ் வருங்கிறது கேள்வி கேளுங்க. who what did he eat? என்ன சாப்பிட்டார், எங்க சாப்பிட்டார், எப்படி சாப்பிட்டார், ஏன் சாப்பிட்டாருங்கிற கேள்விக்கு வார அவ்வளவும் வார இஸ்மும் அவ்வளவும் என்ன டீடைல்ஸ். கிளியர் தானே? ரைட். அப்புறம் இதுல சாக்லேட், ஹோம், எஸ்டர்டே, ஹாப்பிலி, பிகாஸ் he was hungry இவ்வளவும் வந்து என்ன டீடைல்ஸ். அப்ப நான் இந்த இஸ்ம் வந்து 3 ஃபார்ம்ல இருக்கு. முதலாவது டூவர், யார் இந்த செயலை செய்கிறார் ரஃபாண்டும், இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த சென்டென்ஸ்ல வர எல்லா அடுத்த இஸ்ம் எல்லாம் என்ன டீடைல்ஸ். இதுல வந்து டூவர் வந்து முஹம்மத், யாரு சாப்பிடுறாங்க, சரிதானே? அதான் ரஃபா. டீடைல்ஸ் நசுப் வந்து சாக்லேட், ஹோம், எஸ்டர்டே, ஹாப்பிலி. விளங்கிச்சானே? இதுல இருக்கிற இந்த எட் வந்து ஹர்ஃபா. விளங்கிச்சானே? இது வந்து ஓகே, கிளியர். இப்ப விளங்கிச்சானே? ரைட். இந்த டீடைல்ஸ் நாங்க வந்து சொல்றது நசுப். அல்ஹம்துலில்லாஹ், நாங்க இப்ப அரபிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்டர் பண்றோம். இப்ப வேர்ட் ஆஃப்டர் ஆஃப் என்னன்னு பார்ப்போம். ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆன முதலாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து ரஃபா, இரண்டாவது நஸ்ப் டீடைல்ஸ், மூணாவது வேர்ட் ஆஃப்டர் ஆஃப் ஜர். வேர்ட் ஆஃப்டர் ஆஃப் வேர்ட் வந்து ஆஃப்க்கு பிறகு வார வேர்டை சொல்ல நாங்க வார ஒரு இஸ்ம் வந்து அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னா ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், the house of Allah, the word Allah ஒஃப்க்கு பிறகு வருது. the word Allah வந்து என்ன ஜர். இஸ்லாம் வந்து ஒஃப்க்கு பிறகு வருது. the word இஸ்லாம் என்ன ஜர். word அப்துல்லா ஜர். ஏன் சொல்லல? after of the word Allah jar because of ஒஃப்க்கு பிறகு. அப்ப இதெல்லாம் இஸ்ம் தானே? இஸ்ம் எல்லாம் ரைட். விளங்கிட்டு தானே? அப்ப இத சொல்ல நாங்க ஜர்ன்னு சொல்ல ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. சரிதானே? இந்த இஸ்ம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஜர் ஸ்டேட்டஸ். இப்ப அல்லாஹ்ஸ் ஹவுஸ்ங்கற ஒரு வேர்ட் வந்தா இத நாங்க கன்வெர்ட் பண்ணோம். இது எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? the house of Allah. அல்லாஹ். ஓகே, இதுல எது ஜர்? வேர்ட் அல்லாஹ். ஏன் செஞ்சோம்? அல்லாஹ்ஸ் ஹவுஸ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்தா அத நாங்க எப்படி அத சரியா உடைச்சு சரியா கிளியர் ஆகும். the house of Allah and கிளியர் ஆக்கினா the word Allah is jar. Abdullah son, இது எப்படி சொல்லலாம்? son of Abdullah. வேர்ட் வந்து ஒஃப்க்கு போற அப்துல்லா வந்து என்ன ஜர். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் ஒரு drill ஒன்று குயிக்கா செஞ்சு போட்டு நாங்க we will move to the Arabic completely. அல்ஹம்துலில்லாஹ். the messenger of Allah told companion of his. இப்ப நீங்க சொல்லுங்க ஆபம், இதுல எது வந்து ஆக்ஷன் வேர்ட்? ஆக்ஷன் thought. சரிதானே? இதுல எது ரஃபா? ரஃபா. கேள்விய கேளுங்க. யாரு டீச் பண்ணினார் ரெண்டு கேளுங்க. யாரு டீச் பண்ணார்? மெசஞ்சர் என்ன பண்ணா? ரஃபா. இப்ப
வேர்ட் அல்லாஹ் எதுக்கு அங்கல வருது? After of. அப்ப அது என்னது? Jar. jar. Clear அது? Okay. The word companion. Details. Details. என்ன கேள்வி கேட்பேன்? யாருக்கு அவர் டீச் பண்ணினார் என்ற கேள்வி. யாருக்கு டீச் பண்ணார்? Messenger. Companion. Companion வந்து டீடைல்ஸ் நாஸ். இப்போ வந்து his வந்து என்ன? word after of. ரைட்டா? அது வந்து jar. of வந்து என்ன? ஹர்ஃப். சரியானே? Of. ofங்கிறது ஒரு ஹர்ஃப். ஓகே. இதுல நாங்க இப்ப மூன்று விஷயத்தை படிச்சிருக்கோம். the forms of status பார்த்துட்டோம். the forms of status வந்து சென்டென்ஸ்ல இஸ்ம் என்ன ரோல ப்ளே பண்றன்னு பார்த்தோம். மூலாவது வந்து சேல செய்கிறவர் வந்து நாங்க சொல்றோம் டூவர் ரஃபா. சரியா? இதுல வார சென்டென்ஸ்ல வார டீடைல்ஸ் இஸ்ம் எல்லாமே என்ன வரும்? நஸ்ப். Nasb. வேர்ட் ஆஃப்டர் ஆஃப் வார இஸ்ம் எல்லாமே என்ன? Jar. ஜார். இப்ப நாங்க இஸ்ம் எங்க ஸ்டேட்டஸ்ங்கிற வீலில முதல் லெசன் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் 3 ஃபார்ம்ல இருக்குது. அதை நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? 3 ஃபார்ம். அதாவது டூவர், டீடைல்ஸ், ஜார். வேர்ட் ஆஃப்டர். அரபிக்ல சொல்ல ரஃபா, நஸ்ப் அண்ட் ஜார். சொல்லுங்க அப்போ. ரஃபா, நஸ்ப், ஜார். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க I am just taking you to the Arabic alhamdulillah completely. Right. இப்ப இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அரபிக்ல எப்படி செய்யறங்கறத பாப்போம். சூப்பர் ஈஸி. எப்படின்னு பாப்போம். நாங்க ஒரு சவுண்ட ஹியர் பண்ணும்போது when you hear the sound இந்த வேர்டுக்கு பின்னால வரது, அதாவது at the end of the word கடைசில வரும். ஊ இல்லாட்டி உன் என்ற சவுண்ட். ஊ இல்லாட்டி உன் என்ற சவுண்ட் வந்தா அது என்ன சொல்ற? டூவர் ரஃபா. ஆ இல்லாட்டி அன் என்று வந்தா நாசிப் வரும். ஈ இல்லாட்டி இன்னண்டு வந்தா இட்ஸ் ஜார். பாவமா இந்த சவுண்ட்ல வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறது. இது ரஃபாவா இல்ல நசிபா, நசிபண்டா டீடைல்ஸ், இது ஜர்ராங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம். பாவமே உதாரணமா அல்லமல் உஸ்தாது அத்வாலிபா என்கிறது குர்ஆன்ல வருது. சாரி, நோட்ல ஒரு வசனம் வருது. அப்ப அல்லமாங்கிறது டோட். என்னது? ஹி டோட். உஸ்தாது என்கிறது இஸ்ம், டீச்சர். அத்வாலிபாங்கிறது ஸ்டூடெண்ட். அல்லமாங்கிறது ஹி டோட், உஸ்தாதுங்கிறது டீச்சர், அத்வாலிபாங்கிறது ஸ்டூடெண்ட். இதுல பாருங்க, உஸ்தாது உ ஆ உ ஆ இ என்ன சவுண்ட்ல இருக்குது? கடைசி என். உஸ்தாத் இத ஸ்கிரீனை ஷேர் பண்ணல நீங்க அந்த பவர் பாயிண்ட். விளங்கல? பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணா பார்க்கலாம் எனக்கு வேர்ட் விளங்குது இல்ல. இல்ல உங்களுக்கு விளங்கல? எல்லாரும் ரைட். ஓகே, விளங்க ஷேர் பண்ணில்ல. ரைட். ஓகே. இல்ல ஷேர் பண்ணிக்கனா? விளங்குது எல்லாரும்? எல்லாரும் விளங்குதா? இல்ல விளங்குது. எங்களுக்கு விளங்குது. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். ரைட். நான் மீட் பண்றேன்னு எல்லாரையுமா? ரைட். இப்ப என்ன உங்களோட வீடியோ பின் பண்ணுங்க. பெர்னாசர் வீடியோ வந்துட்டு பெர்னாசா. ரைட். நான் கொண்டு வரேன். மத்தால் வீடியோ இல்லாக்கள் மத்தாக்கள் நீங்க வெளியே வந்துவாங்க. இவங்க ரெண்டு ஒரு மட்டும் இருக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஒரு இதா போய் கொண்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கிளியரா அல்லமல் உஸ்தாது அத்தாலிபா. அப்ப உஸ்தாது இல்ல கடைசி து அந்த ரெட்ல நான் மார்க் பண்ணிக்கேன் பாருங்க. ஊ சவுண்ட்ல முடியுது. உஸ்தாது ஊ. அது என்ன? இது ஊ அண்டு கேட்டா என்னது? ரஃபா. ரஃபா. என்ன சொல்லுனாங்க? ரஃபா. ரஃபா. அத்தாலிபாவா புவா பியா பா. அத்தாலிபா. அத்தாலிபா ஆ அந்த சவுண்ட் வருதானே? இது வந்து நஸ்ப். இந்த சென்டென்ஸ்ல வரது நஸ்ப். டீடைல்ஸ். உஸ்தாது ரஃபா பிகாஸ் ஊ சவுண்ட் இருக்குது. அத்வாலிபா ஆ சவுண்ட்ல இருக்குது. இது நஸ்ப் டீடைல்ஸ். இப்ப இதே சென்டென்ஸ் நான் உஸ்தாதுவ உஸ்தாதான்னு மாத்தணும். அத்வாலிபாவ அத்வாலிபு ஆக்குறேன். இப்ப உஸ்தாதா ரஃபாவா நஸ்ப்.
நசுப் நாசிப் ஏன்னா ஆ சவுண்ட்ல வருது கடைசி எழுத்து என்ன ஆ ஆசம் சவுண்ட் அப்ப ஆ சவுண்ட் என்னது டீடைல்ஸ் அத்தாலி பூ ஆ அத்தாலி பாவா அத்தாலிபு அத்தாலி பூ வந்து ரஃபாவா நஸ்பா ஜர்ரா ரஃபா ரஃபா ஏன் ரஃபா ஏன் ரஃபான்னு கேட்கணும் ரோஷா ஜூ என்ன முடியுது ஊ அந்த சவுண்ட்ல முடியும் அப்ப நான் நீங்க சொன்ன ஊ இல்லாட்டி உன்னு சொன்னா அது ரஃபா டூவர் செயல செஞ்சவர் ஆ இல்லாட்டி அண்ணன் வந்தா நசுப் ஈ இல்லாட்டி இன்னண்டா வேர்ட் ஆஃப்டர் வரும் இப்ப பாப்போம் இத உஸ்தாது உஸ்தாதா நசுப் அத்வாலிபா ரஃபா விளங்கிட்டதா ஓகே ரைட் ஓகே உஸ்தாது அண்டு வந்தா ரஃபா உஸ்தாதா அண்டு வந்தா நசுப் பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஊல வருது ரெண்டாவது ஆல வருது தாலா ஓகே அப்பண்டா ஆ அண்டு வந்தா நசுப் அத்வாலிபா அண்டா ஆ சவுண்ட்ல வருது சோ இது நசுப் அத்வாலிபு ஊ சவுண்ட்ல வருது சோ இஸ் ரஃபா சரியானே ரைட் இப்ப இங்கிலீஷ்ல இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்னத்துல டிபெண்ட் பண்ணது சீக்வன்ஸ் தி டீச்சர் இதுல அல்லமல் உஸ்தாது அத்வாலிபா நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தி டீச்சர் டோட் தி ஸ்டூடெண்ட் இப்ப இங்கிலீஷ்ல யாரு செயல செய்தன்னு கேட்டா ஃபர்ஸ்டா எது வருதோ அதுதான் வந்து டூவர் செயல செஞ்சவர் சரியானே ரஃபா ஸ்டூடெண்ட் அதுக்கு பிறகு வாரது நசு டீடைல்ஸ் இப்ப அடுத்த சென்டென்ஸ் நாங்க பாப்போமே இதற்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாப்போம் அல்லமல் உஸ்தாதா அத்வாலிபு the student taught the teacher இப்ப எது ஃபர்ஸ்டா வருது இங்கிலீஷ்ல ஸ்டூடெண்ட் எது ஃபர்ஸ்டா வருதோ அதுதான் நசப் அதுதான் ரஃபா இங்கிலீஷ்ல விளங்குதா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்டா வருது சீக்வன்ஸ் அது அதான் ரஃபா அது வந்து என்னத்துல இங்கிலீஷ்ல அதான் டூவர் டீச்சர் ஃபர்ஸ்டா வருது இங்கிலீஷ்ல அதுதான் டூவர் சரியான எது ஃபர்ஸ்டா வருதோ இங்கிலீஷ்ல அதுதான் இந்த செயலை செய்தால் பிறகு வாரது டீடைல்ஸ் விளங்குதானே ஸ்டூடெண்ட் அதுல ரஃபா இதுல டீச்சர் இதுல ரஃபா இதுல ஸ்டூடெண்ட் வந்து நசு டீச்சர் நசு சரியானே ஓகே பிரதர் ரைட் ஓகே ரைட் இப்ப அடுத்தது இதுல உங்களுக்கு தெளிவிரிக்க செய்யணும் அப்படின்னா இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் சொன்னா இத அரபிக்ல இந்த ரஃபாவா நசுபா ஜர்ராண்ட் ஐடென்டிஃபை பண்றது அதுல எல்லாத்துல இருக்குது we have to find out based on the sound சவுண்ட வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிற பெரிய கஷ்டம் இல்லை இங்கிலீஷ்ண்டா எது ஃபர்ஸ்டா வருதுங்கிற பார்க்கணும் அடுத்தது எங்க வருதுன்னு டீடைல்ஸ் பார்த்து கொள்றோம் ஆனா வந்து இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அரபிக்ல பை எண்டிங் சவுண்ட் வந்து நாங்க இத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அரபிக்ல ஓர்டர் வந்து அவசியம் இல்லை என்ன மெட்டர் வந்து எண்டிங் சவுண்ட் இந்த வீடியோவில் உள்ள பிரதர் வந்து 3 பேரை தவிர மத்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் வீடியோல அவுட் பண்ணுங்க என்னோட குவாலிட்டி குறையும் சரிதானே அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க பாத்துருந்தானே ரைட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல வந்து 3 வகையான ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம் இதை எப்படி இந்த ஸ்டேட்டஸ் சொல்றங்கிறது அரபிக்ல பார்த்தோம் இப்ப பிக்கானா அல்ஹம்துலில்லாஹ் நாங்க 9 இது வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப நான் அத்வாலிப் அல் கிதாபு ஓ கிதாபுன் என்ற சவுண்ட் வந்தா என்னன்னு வரும் கிதாபு ரஃபா அந்த செயலை செஞ்சவர் அல் கிதாபா ஓ கிதாபன் என்னதுல வரும் இது நஸ்ப் இது வந்து நஸ்ப் ஏன் அது வந்து என்ன சவுண்ட்ல வருது ஆ ஓ அன் சவுண்ட் நஸ்ப் கிதாபி ஓ கிதாபின் அல் கிதாபி ஓ கிதாபின் இ ஓ இன் சவுண்ட் என்னது வேர்ட் ஆஃப்டர் ஜர் இந்த இஸ்ம் வந்து என்னதுலக்கு ஜர்லை அல் கிதாபு ஓ அல் கிதாபு அல் கிதாபு ஓ அல் கிதாபுன் என்கிற வேர்ட் வந்து என்னத்துல இருக்குன்னா ரஃபாவுல இருக்குது because you hear the sound u o நாங்க சவுண்ட் வந்து ஆ ஓ அன் வந்தா அது நஸ்ப் கிதாபா ஓ கிதாபன் வந்து நஸ்ப் கிதாபி ஓ கிதாபின் வந்து
jar because Jar. e sound e and in sound புரியுதானே இப்ப நாம குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் கத்தல தாவூது ஜாலூத் கத்தலண்டா இக்கில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொலை செய்தார் இதான் மீனிங் தாவூது ஊ சவுண்ட்ல முடியுதா இல்லையா ஊ சவுண்ட் அவன இது ரஃபாவா நஸ்பா ஜர்ரா ரஃபா ரஃபா அது டூவர் சேல செஞ்சது ஜாலூத்தா என்ன சவுண்ட்ல முடியுது ஆ சவுண்ட்ல முடிஞ்சா இது என்னது நஸ்ப் நஸ்ப்ல இருக்கு கிளியர் தானே அவன் இதுல மீனிங் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கில் த ஜாலூத் இப்ப நாம ஜாலூத்து என்றும் தாவூத தாவூத் தா என்று மாத்தினா இது ஜாலூத்து என்று சொன்னா என்ன வரும் ஜாலூத் கில் த தாவூத் விளங்குதானே ஆனா ஜாலூத்துங்கிற ஆள் வந்து என்ன ரஃபாவா அவர் செயல செய்தால மாறுகிறார் விளங்குதானே இது எங்க வருது எவ்விடத்துல வருதுங்கிறது இல்ல சீக்வன்ஸ் அவசியம் இல்லை சரியா வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பை சவுண்ட் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் விளங்குதானே நாங்க இப்ப பார்த்தோம் இந்த ஸ்டேட்டஸ் என்கிற வீல் கார் ஃபர்ஸ்ட் வீலில 4 லெசன் படிக்கணும் அதுல ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஒன்று ரஃபா நஸ்ப் ஜர் அதாவது இந்த இஸ்ம் இந்த சென்டென்ஸ்ல என்ன ரோலை பிளே பண்றத பார்த்தோம் இது 3 ஃபார்ம்ல இருக்கு ரஃபா நஸ்ப் ஜர் இப்ப இந்த ரஃபா நஸ்ப் ஜர் இந்த ஃபார்ம்ஸை எப்படி சொல்ற அரபிக்லங்கிறத பார்த்தோம் இதுல என்ன அவசியம் பை சவுண்ட் at the end of the word அந்த வேர்டுக்கு கடைசில வார அந்த அல் கிதாபு என்கிற வேர்டு கொண்டா அதுல கடைசி வேர்டுக்கு மேல வார ஊ சவுண்ட வச்சு இது ரஃபாவா என்கிறத கண்டுபிடிக்கும் அல் கிதாபா ஆ சவுண்ட் வருது கடைசி வேர்டு கிதாபுல கடைசியா வார எழுத்து அப்படின்னா அல் கிதாபா என்ன நஸ் அல் கிதாபி விளங்கிச்சானே என்ன இதுல டவுட் இருக்கா இல்ல இல்ல ரைட் இப்போ வைதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு அது தொடர்ந்து அப்படியே அந்த ஆயத்து போகும் இப்தலாண்டா டெஸ்ட் சரியான டெஸ்ட் இப்ராஹீமு இப்ராஹீமாவா இப்ராஹீம ரஃபா நஸ்ப ஜர்ரா நஸ்ப் ரப்பு ரஃபா நஸ்ப ஜர்ரா ரஃபா ரஃபா ஏன் ரஃபா சொல்லலாம் மூணு முடியுது முடியுது விளங்கிச்சானே இப்ப இப்ராஹிமு ரப்பான்னு மாத்தினா யாரு செயல செஞ்சால் இப்ராஹிமு ரஃபா அப்படின்னா யாரு செயல செஞ்சிப்பா யாரு டெஸ்டட் யாரு இப்ராஹிமு வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து டெஸ்ட் பண்ணினாரு இப்ராஹிமா அண்டா நஸ்ப் டீடைல்ஸ் என்ன ரப்பு அண்டா ரஃபா அப்படின்னா ரப்பு இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை டெஸ்ட் பண்ணனா இது இப்ப இப்ராஹிமு என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பா மாத்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பு இறைவனை டெஸ்ட் பண்ணினான்னு மாறிவாங்க விளங்கிச்சானே வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஓதக்கலாம் ஒவ்வொரு எழுத்தும் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரப்புக்கு பயிலா ரப்பாவாவும் இப்ராஹிமுக்கு பயிலா இப்ராஹிமு என்ற சவுண்ட் வந்துச்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை டெஸ்ட் பண்ணினார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி நாங்க ட்ரிக்கி இது நாங்க அல்ஹம்துலில்லாஹ் at the end of the sound word வர வச்சுதான் நாங்க இது ரஃபா நஸ்பா ஜர்ரான்னு கண்டுபிடிப்போம் விளங்கிச்சானே ரைட் இப்ப நாம சூரா அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயம் நீங்க 2 வரும் கேட்கறதுக்கு சொல்லுங்க வாங்க இப்ப பிஸ்மில்லாஹி பிஸ்மி ரஃபா நஸ்பா ஜர்ரா ஜர் ஏன் மீ என்ன முடியுது ஈ சவுண்ட்ல வருது ஈ என்ன சொல்லுங்க ஈ சவுண்ட்ல வருது அல்லாஹி ஜர் ஜர் ஏன் ஈ சவுண்ட் அர் ரஹ்மானி ஜர் ஜர் அர் ரஹீமி ஜர் and a word after of விளங்கிச்சா in the name of Allah ar rahman ar rahim விளங்கிச்சானே ஒஃபுக்கு பின்னால வருதா இல்லையா அது ரைட் ஓகே அத நாங்க டீடைல்ஸ் அப்புறம் பாப்போம் டோன்ட் வரி இது நான் சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு பிறகு நீங்க வர போற காலேஜ் இது வெரி ஃபவுண்டேஷன் இத விளங்கினா நாங்க அதுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஈஸி இப்ப வேர்ட் ஆஃப்டர் ஆஃப் இது வந்துட்டு அல்ஹம்து ஜர் இல்ல ஹம்து ஹூ சவுண்ட் ரஃபா ரஃபா லில்லாஹி
جر جر ربي ஈசா جر الرحماني جر الرحيمي جر جر எல்லாம் என்ன ஆஃப்டர் வேர்ட் ஒஃப்க்கு பிறகு வருது நீங்க போய் பாத்துக்கோங்க மாலிகி யௌமிதி மாலிகி ஜர் யௌமி ஜர் அத்தீனி ஜர் சரியா جر மத்ததெல்லாம் உங்களுக்கு இப்ப ஐடென்டிஃபை பண்ண இயலாது அது நாம வாரம் சிராத்தா நஸ்ப் சரியானே டீடைல் نصب முஸ்தகீமா நஸ்ப் சிராத்தா நஸ்ப் غைரி ஜர் மஹ்தூபி ஜர் விளங்கிச்சானே ஓகே ரைட் இப்ப நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாமே இல்ல இது வந்து நாங்க அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு தூரத்துல நாங்க அரபிக்ல கொஞ்ச நேரத்துக்குள்ள நாங்க எண்ட் பண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் இத வெச்சு நான் உங்களுக்கு இது ஒன்று நான் ஒரு ஃபார்முலாவை ட்ரா பண்ணப்போம் இத ட்ரா பண்ணிலேன்னு சொன்னா நீங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க அரபிக்குள்ள எண்ட் பண்ணிடலாம் ரைட் நாங்க முதலாவது பார்த்த 3 வகையான வேர்ட்ஸ் இருக்கு என்ன 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ட் இஸ்ம் ஃபிஅல் ஹர்ஃப் விளங்கிச்சானே இப்ப ஹர்ஃபை ஃபீல் எம்பிச்சு இஸ்ம மட்டும் பாத்து இஸ்ம் வந்து இஸ் லைக் a கார் சரிதானே ஓகே அந்த கார்ல சரியானே இஸ்ம்ங்கற கார் 4 வீல கொண்டிருக்கு ஸ்டேட்டஸ் ஜெண்டர் நம்பர் இந்த 4ஐயும் தெளிவாக படிச்சிருக்கணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இந்த ஜெண்டரையும் நம்பரையும் டைப்பையும் வச்சுட்டு நாங்க ஸ்டேட்டஸை வந்து நாங்க பாக்குறோம் ஸ்டேட்டஸ்ங்கற ஃபர்ஸ்ட் வீல பாக்குறோம் சரியானே இந்த ஃபர்ஸ்ட் வீல் வந்து 4 லெசன் உள்ளது அதுல ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஹவ் டு டெல் தி ஸ்டேட்டஸ் நீங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் தெரிந்தானே ரஃபா நஸ்ப் جر جر எப்படி சொல்லாத பை எண்டிங் சம் என்ன உ ஓ உன்னண்டா ரஃபா ஆ ஓ அன்னண்டா நஸ்ப் نصب نصب இ ஓ இன்னண்டா ஜர் جر சரியானே அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க இத வெச்சி நாங்க ஒரு ஃபார்முலாவை போட்டுக்கொள்வோம் இத வெச்சி நாங்க குர்ஆன்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நாங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா எது டூவர் எது டீடைல்ஸ் எது வேர்ட் ஆஃப்டர் எது ரஃபா எது நஸ்ப் எது ஜர் இப்ப முஸ்லிம்ங்கற வேர்ட் நான் முஸ்லிமுன் என்றா ஆக்கிருக்கேன் அது என்ன ரஃபா முஸ்லிமுன் என்கிறத முஸ்லிமென் என்றா ஆக்கிருக்கேன் சரியா نصب அது நஸ்ப் ஆனா முஸ்லிம் மென்னுக்கு அங்க பக்கத்துல முடிஞ்ச பிறகு மண்ணுக்கு பிறகு அலிஃப் ஒன்று இருக்குதானே ஆண்டு மிஸ்டேக் பண்ணிக்கப்பட அது ரைட்டிங் ஃபார்மாலிட்டிக்கு ஆண்டு எழுதி கொடுத்தீங்க சரியானது நசுபு வரக்குள்ள அதை வந்து சும்மா ஸ்டாண்ட் பண்ணலாம் அது அந்த அலிஃப் மாதிரி ஒரு இது ஒன்று வச்சிருக்கு சரிதானே அது ஸ்டாண்ட் மாதிரி சரியானே அது ரைட்டிங் ஃபார்ம் ஆனா முஸ்லிம் மென் அடுத்து முஸ்லிம் மின் ஜர் என்ன உன் அன் இன் சொல்லுங்க அப்போ உன் un an இன் உன்னு சொன்னா ரஃபா அன் நஸ்ப் nasb ميم جر jar ஓகே புரியுதானே இத கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் சரியோ பை எண்டிங் சவுண்ட் இத கண்டுபிடிச்சு சொல்லுங்க முஸ்லிமுன் சொல்லுங்க பாப்போம் مسلم muslimun முஸ்லிமன் مسلم முஸ்லிமன் مسلمان musliman முஸ்லிமின் مسلمين muslimin முஸ்லிமுன் என்றா ரஃபா முஸ்லிமன் என்றா நஸ்ப் முஸ்லிமன் என்றா ஜர் சொல்லுங்க முஸ்லிமுன் مسلمون muslimun مسلمان musliman முஸ்லிமின் muslimin முஸ்லிமுன் مسلمون muslimun முஸ்லிமன் musliman முஸ்லிமின் muslimin அஞ்சு சொல்லுங்க முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் சொல்லுங்க مسلمون musliman مسلمان muslimin முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் சொல்லுங்க مسلمون muslimun musliman muslimin முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் musliman muslimun مسلمين muslimin முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் مسلمون muslimun مسلمان musliman muslimin முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் مسلمون مسلمان muslimun مسلمين musliman muslimin ஓகே இப்படி நீங்க சொல்லி பழகும் சரியானே இத ஒரு 5 தரம் பார்த்து சொல்லி போட்டு இன்னும் 5 தரம் பார்த்து நீங்க இதை பாடமாக்கணும் அடுத்த கிளாஸ்ல வரக்கூட இது பாடமாக்கணும்னு சொன்னா இதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியா இப்ப முஸ்லிமுன்ங்கிற வேர்டை எப்படி ரெண்டாக்குற முஸ்லிமுன்ங்கிறது சிங்குலர் இங்கிலீஷ்ல மோர் தென் ஒன் வந்து புளூரல் அப்படிதானே ஆனா அரபிக்ல இந்த ஒரு வேர்டை வந்து இரண்டா எப்படி சொல்றங்கிறத ஈஸியா ஆக்கலாம் முஸ்லிமுங்கிறதுக்கு பிறகு ஆனி என்ற சவுண்டை சேர்க்கிறேன் அலிஃபும் நூனை சரியா முஸ்லிமுன்னு முஸ்லிமானி முஸ்லிமென்ன முஸ்லிமைனி
ஐனிங்கிற வேர்டை சேர்க்கிறேன் மாக்கு பிறகு. முஸ்லிமீன முஸ்லிமைனி அது ரெண்டும் ஒன்று. விளங்கிச்சா? இது எப்படி ரெண்டாக்குறேன்னு சொன்னா முஸ்லிமானி சொல்லுங்க அப்ப. முஸ்லிமானி முஸ்லிமைனி 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 முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி சொல்லுங்க அப்ப. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமான் என்னோட சொல்லுங்க அப்ப. முஸ்லிமானி முஸ்லிமைனி 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 முஸ்லிமானி முஸ்லிமானி முஸ்லிமைனி 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 முஸ்லிமைனி. ஓகே. அப்ப நான் முஸ்லிமானி என்றா ஒரு ரெண்டு ரஃபா, ரெண்டு முஸ்லிம்கள். முஸ்லிமைனி என்றா ரெண்டு முஸ்லிம்கள். அது நஸ்ப் டீடைல்ஸா வரும். சென்டென்ஸ்ல இது டீடைல்ஸா வரும். முஸ்லிமைனி என்கிறா ஜர், இது சென்டென்ஸ்ல வேர்ட் ஆஃப்டருக்கு பிறகு வரும். முஸ்லிமைனியும் முஸ்லிமைனியும் நஸ்புக்கும் ஜர்ருக்கும் வரும். விளங்குதா? ஆனா எப்படி நீங்க ரெகக்னைஸ் பண்ணா அடுத்த கிளாஸ்ல ஈஸியா வரும். சரியானே? அதுக்கு பிறகு பாருங்க காசு. அப்ப நான் முஸ்லிம் முன் என்றா ஒரு முஸ்லிம் அது ரஃபா. முஸ்லிம் மென் என்றா ஒரு முஸ்லிம் நஸ்ப்ல வரும், அதாவது சென்டென்ஸ்ல டீடைல்ஸா வரும். முஸ்லிமின் என்றா ஜர் ஸ்டேட்டஸ்ல வரும். முஸ்லிமானி என்றா ரெண்டு முஸ்லிம்கள், அது சென்டென்ஸ்ல டூவர் செயல செய்கிறவர் ரஃபா வரும். முஸ்லிமைனி சொன்னா அது நஸ்பா வரும், டீடைல்ஸா இந்த இஸ்ம் சென்டென்ஸ்ல வரும். முஸ்லிமைனிங்கிறது ஜர்ல வரும், சென்டென்ஸ்ல இது ஜர் ஆஃப்டர் வேர்ட் ஆஃப். முஸ்லிமைனியும் முஸ்லிமைனியும் நஸ்பும் ஜர்ரும் உண்டு. சரியானே? எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றது அடுத்த கிளாஸ்ல இன்ஷாஅல்லாஹ் பார்க்கலாம். இது எப்படி ப்ளூரல் ஆக்குறன்னு பாப்போம். இப்ப மஸ்ஜிதுன் என்னது? ஒரு மஸ்ஜித். மஸ்ஜிதானி எப்படி ரெண்டாக்குற? ஆனி. மஸ்ஜிதானி மஸ்ஜிதுன் சொல்லுங்க. மஸ்ஜிதானி ஆனியே சேர்க்கும். விளங்கிச்சானே? ஆனி சரியும் தானே? ஆனியே சேர்க்கிற அலிஃபை நூறு மஸ்ஜிதானி. முஸ்லிமுன் முஸ்லிமானி ஆனியே சேர்க்கிற. சரியானே? இது எப்படி நாங்க ஜன்னத்துன் அத ரெண்டாங்க பாப்போம். ஜன்னதானி ஜன்னதானி விளங்கிட்டு தானே? அல்ஹம்துலில்லாஹ். ரைட். இது வந்து ரைட். இப்ப முஸ்லிமானி வந்து அதுக்கு முஸ்லிம் மூவான எங்கட ஒரிஜினல் வேர்ட். அந்த மாக்கு பிறகு ஆனி அலிஃபை நூனையும் சேர்க்கிறோம், ரெண்டு வேர்ட். இதை சொல்ல வெண்டிங் காம்பினேஷன். என்னது? எண்டிங் காம்பினேஷன். அதாவது முதலாவது பை எண்டிங் சவுண்ட் வந்து சிங்குலரை கண்டுபிடிச்சோம். சரியானே? கடைசியில வார எழுத்து உன் அன் இன். ரெண்டாவது ஆனி ஐனி ஐனி, அதாவது ரெண்டு வேர்டை வச்சு கடைசியா வர ரெண்டு வேர்டையும் முடிச்சு கண்டுபிடிக்கும். எண்டிங் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இப்ப புளூரல் எப்படி வாக்குறேன்டா? முஸ்லிமுன்னு ஊனா சேர்க்கணும். முஸ்லிமுனுக்கு என்ன சொல்ற? முஸ்லிமூனா வாவை நூனையும் சேர்க்கிறேன். முஸ்லிமூனா. முஸ்லிம் என்ன? முஸ்லிமுன் எப்படி அத நசுபாக்க? முஸ்லிமீனா மீனா. ஜர் எப்படி? முஸ்லிமீனா. முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா சொல்லுங்க அப்போ. முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா. ஓகே, விளங்கிட்டானே? எப்படி புளூரல் ஆக்குற? மோர் தென் டூ வந்து புளூரல். சென்டென்ஸ்ல இது வந்தா புளூரல் ஒரு மூன்று முஸ்லிம்களை குறிக்குது. முஸ்லிம் மூணாண்டா இது ரஃபாவா வரும், டூவரா வரலாம் சென்டென்ஸ். முஸ்லிமீனாண்டு வந்தா அது நசுபாவும் இருக்கலாம் ஜர்ராவும் இருக்கலாம், ரெண்டும் விளங்கிட்டானே? ஆனா முஸ்லிம் மூணாண்டா மோர் தென் ரெண்டு, அதாவது மூணு முஸ்லிம்களும் அதுக்கு மேற்பட்டாங்க. முஸ்லிமீன்னு சொன்னா நசுப் ஸ்டேட்ல வருது புளூரல். முஸ்லிமீனா ஜர் ஸ்டேட் வருது. அப்பனா நீங்க ஒரு முஸ்லிம் எடுத்து நீங்க ரஃபா நசுப் அப்படிங்கிறது செய்த பார்த்து. சரியானே? உன் அன் இன் அந்த சவுண்ட்ல வந்தா உன் வந்து ரஃபா, அன் வந்து நசுப், இன் வந்து ஜர். இதை எப்படி ரெண்டாக்குற? முஸ்லிமானி ஆனி சவுண்ட் கடைசி வார ஆனி. அடுத்தது ஐனி. விளங்கிச்சானே? ஐனி. அடுத்தது ஐன். இது வந்து நசுபாம் இருக்கும் ஜரம். இது எப்படி புளூரல் ஆக்கல? முஸ்லிம் ஊனா ஊனா ஈனா ஈனா. இத பாருங்க. முதலாவது எப்படி சவுண்ட்? உன் அன் இன் சொல்லுங்க அப்போ. உன் அன் இன். ஆனி ஐனி ஐன்.
ஆனி ஐனி 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 ஊனா ஈனா ஈனா ஊனா ஈனா 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 வழங்கிச்சானே இது வந்து ப்ளூரல் ரஃபா நஸ்போ டீட்டெயில்ஸ் வருது ஆனா இந்த இதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா பாடமாக்கணும் அடுத்த கிளாஸ்ல வரங்காட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அடுத்த இன்னொரு இதுல காட்டி போட்டு நாங்க இதுல இந்தியோட பைண்ட் பண்ணி போட்டு எப்படி போறோம் சொல்ல போறேன் அதோட இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை பைண்ட் பண்ணி போட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க தொடர்ச்சியா நான் போகலாம் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் படிக்கலாம் இந்த ஒருத்தர் இந்த சார்ட்டை சொல்லுங்க அப்போ முஸ்லிமுன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமின் 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 முஸ்லிமானி முஸ்லிமானி முஸ்லிமீமைனி முஸ்லிமைன் முஸ்லிமீன் முஸ்லிமூனா முஸ்லிமூனா முஸ்லிமீனா 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 குயிக்கா சொல்லுங்க அப்ப என்னோட முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமோன் முஸ்லிமன் முஸ்லிமீன் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா முஸ்லிமூனா என்னது என்ன என்ன ஸ்டேட்டஸ் ரஃபா முஸ்லிமீனா நஸ்ப் இல்லன்னா ஜர் நசுபும் ஜர்ரும் உண்டுதான் முஸ்லிம் ஐனி முஸ்லிமைனி முஸ்லிமைனி அது என்னதுல இருக்கு நஸ்ப் ஜர் நசுபு ஜர் முஸ்லிமன் ரஃபா நஸ்ப் முஸ்லிமன் முஸ்லிமானி ஆனி ஆனி என்று வந்தா ரஃபா ரஃபா எத்தனா ஒன்றா ரெண்டா மூணா ரெண்டு வழங்கிச்சானே இது ரைட் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல இன்னும் இத பாருங்க அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீனா 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 சரியா இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு நஸ்பு ஜர் நஸ்பா இருக்கலாம் இல்ல ஜர்ரா இருக்கலாம் இது டியலா புளூரலா சிங்குலரா plural more than 2 அதாவது 3 இது வந்து நசுபாவும் இருக்கலாம் ஜர்ராவும் இருக்கலாம் இது வந்து ஜர் நான் ஏன் ஜர்ரன்ங்கிறது நாங்க அடுத்த கிளாஸ்ல ஈஸியா எல்லாம் விளங்கிடலாம் சரியானே இது நசுபாவும் இருக்கலாம் ஜர்ராவும் எப்படிங்கிறது பிறகு அது விளங்கிச்சானே இப்படிதான் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இது மஸ்குலின் சார்ட் இதை எப்படி ஃபெமினைன் சார்ட்ங்கிறத நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் இது காணும் டே கிளாஸ் ரொம்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க சமரியோட போவோம் அதுக்கு முந்தி நான் இந்த கிளாஸ் எப்படி போவோம்ங்க சொல்லிட்டு இதை நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இந்த இன்றைய கிளாஸ் பைண்ட் பண்ணி போட்டு சமரியோட அடுத்து போகலாம் அதுக்கு முந்தி நான் இந்த கிளாஸ் எப்படி போகும் இருக்கிறது நான் சொல்றேன் அல்ஹம்துலில்லாஹ் விளங்கிச்சானே அடுத்த உங்களோட கேள்விக்கும் நான் எலோ பண்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல வந்து நாங்க இது ஓல்ட் அரபிக் கிளாசிக்கல் அரபிக் சிஸ்டமேட்டிக்கா லாஜிக்கலா இருக்கும் இது வந்து இட்ஸ் லைக் லேர்னிங் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சரிதானே எல்லாம் அடிங்கும் மைனஸ் பண்றதும் கூட்டுறதும் கழிக்கிறது அதுகளும் தான் இருக்கும் இது வெரி ஈஸி அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அழகா படிக்கலாம் இது வந்து நாங்க லாங்குவேஜ்ல நாங்க இப்ப என்ன படிச்சிருக்கோம் சென்டென்ஸ் ஃபிராக்மெண்ட்ஸ் வேர்ட் இஸ்ம் சரியானே படிக்கிறோம் இப்ப இது வந்து அரபிக் கிராமர் வந்து நாங்க இது வந்து ரெண்டு செக்ஷன் ஆகும் ஒன்று ஃபண்டமெண்டல் அண்ட் அட்வான்ஸ் சரிதானே ஃபண்டமெண்டல் அண்ட் அட்வான்ஸ் பேசிக்கும் அட்வான்ஸும் இருக்குது அதுல சர்ஃப் இருக்கு ஸ்பெல்லிங் ஸ்ட்ரக்சர் அதுவும் பேசிக்கும் அட்வான்ஸ் இருக்கு இதை ரெண்டையும் நாங்க இதுல படிப்போம் நாங்க இந்த அரபிக் கிராமரை இந்த இத 24 ஹவர்ஸ்ல வந்து இந்த ஃபண்டமெண்டலா படிப்போம் 12 ஹவர்ஸ்ல இந்த சர்ஃப் வேர்ட் பேட்டர்னை படிப்போம் சரியானே இந்த 36 ஹவர்ல 24 ஹவர்ஸ்ல நாம இஸ்ம படிப்போம் மூன்று வகையான வேர்ட்ல இஸ்ம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஃபிராக்மெண்ட் பார்த்தோம் மை கார்னு சொல்லக்கொள்ள அதை வந்து அதையும் படிப்போம் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதையும் படிப்போம் அடுத்தது ஃபிஅல பத்தியும் அறிவை கொண்டு வருவோம் இது எத்தனை கிளாஸ் அட்லீஸ்ட் 16 சேலஞ்சஸ் எத்தனை 1.5 மணி நேரம் 16 கிளாஸ் 24 ஹவர்ஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் நீங்க வெரி அல்ஹம்துலில்லாஹ் பேசிக்கலா கம்ப்ளீட்டா இதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இட்ஸ் வெரி ஈஸி சர்ஃப் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் தேவை இதுதான் எங்களோட கிளாசிக் பேட்டர்ன் வந்து நாங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ப்ரொவைட் பண்ணுவோம்
உங்களோட அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட கொஸ்டின்களுக்கு நான் கொடுக்கிறேன். யாரும் விரும்பினாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் you can ask your questions. ஏதாவது வந்து பிரீஃபா நீங்க சொல்லலாம். anyone? உங்களோட ஒப்பீனியனை நாங்க கேக்குறோம். இந்த கிளாஸ் எப்படி ஸ்பீடா போகுதா இல்ல இன்னும் ஸ்லோவா இன்னும் ஓகேயா வழங்கலையாங்கிறது சொல்லிக் கொள்ளலாம். கிளாஸ் வெனிஸ்டே மட்டுமா சேம் டைமா? 2 நாள் போட்டி இல்லாட்டி நாங்க வெனிஸ்டேயும் சண்டேயும் சேம் டைம். விரும்பினாக்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. பாப்பன் ஃபைல் அனுப்பிடுமா? நான் இந்த ரெக்கார்டிங் அனுப்புவேன். அதுக்கு நான் நோட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும். இப்ப என்ன ஒரு வீட்டுல போய் சேர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். என்ன ஏதாவது கொஸ்டின் யாருக்குமே கொஸ்டின் இருந்தா சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க வீட்டுல போயிட்டு சேர முடியுங்க. நான் வீட்டுல தான் நிக்கிறேன். சொல்லுங்க. இதுல ஏதாவது இதுகள் வேணும்னு சொன்னா நீங்க கொஸ்டினை கேளுங்க. இந்த கொஸ்டின் நான் ரிலவன் ஆன்சர் பண்ணுவேன். இதுல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கூட கொண்டு லைவா படிக்கிறத விட கொஞ்சம் ஆன்லைன் நீங்க உங்களோட விரும்பினாக்கள் நீங்க மைக்ல நீங்க பேசக்கூடாது. ரைட், அப்ப கிளாஸை பைண்ட் பண்ணுவோமா? நான் கிளாஸ் நான் அனுப்புறேன். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம பாப்போம். ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே Okay, brother. Jazakallah khair. Okay, assalamu alaikum. وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خير.